அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரசிதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் மசாலா நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்ச நூடுல்ஸ் மிச்சமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ப்ரெட்டும் இருந்தால் போதும். இந்த மிச்சமான நூடுல்ஸையும் ப்ரெட்டையும் யூஸ் பண்ணி நைட்டு டின்னருக்கு ஒரு புது ஃபுட்டாக செஞ்சு கொடுத்துடலாம். இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் சொன்னால் ஒழிய வேறு யாருக்கும் தெரியாது மீந்து போன நூடுல்ஸில் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இந்த பிரெட் மசாலா நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன், 2 பச்சை மிளகா, ஒரு குட்டி சைஸ் கேரட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1 கப்பு மீந்து போன நூடுல்ஸு, 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கிறேங்க. இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்றேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துட்டு இதுக்கும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த தக்காளி சீக்கிரமாக வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தக்காளி இப்போது நல்லா மசிய வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, கேரட்டை எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே கேரட்டெல்லாம் வதங்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கேரட்டு வதங்கிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மஞ்சத்தூள் மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் மீந்து போன நூடுல்ஸு 1 கப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸு, 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் டொமேட்டோ சாஸ் சேர்க்கறதுனால நல்ல ஒரு லைட்டான ஒரு டேங்கி ஃப்ளேவர் இதுக்கு வரும். அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நூடுல்ஸோட டொமேட்டோ சாஸையும் சோயா சாஸையும். இப்போ இதில் 4 பிரெட் ஸ்லைசஸை பிச்சு போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு கப்பு ஃபுல்லாக வந்திருக்குது. இப்போ இந்த ப்ரெட்டையும் இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட இந்த ப்ரெட்டெல்லாம் நல்லா சேர்ந்து வர்ற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. இந்த மசாலாலாம் இந்த ப்ரெட்டுக்குள்ளே நல்லா இறங்கிரும். ஸோ தட் நமக்கு ப்ரெட்டை நம்ம சாப்பிட்றப்போ அந்த மசாலாவோட டேஸ்ட்டெல்லாம் ப்ரெட்டில் இறங்கி அந்த ப்ரெட்டில் இருக்கக்கூடிய ஸ்வீட்டு டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபுட்டு. இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பிரெட் மசாலா நூடுல்ஸு. இப்போ இதை நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேங்க. கடைசியாக கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, பிரெட் மசாலா நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீந்து போன நூடுல்ஸில் அட்டகாசமாக ஒரு ரெசிபி நம்ம செஞ்சுட்டோம். சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் ப்ரெட்டு மீந்து போச்சு அப்படின்னா அது என்ன செய்கிறதுனே தெரியாமல் அது காஞ்சு போய் அதை நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தான் தூக்கி போடுவோம். அதுக்கு பதிலாக மீந்து போன நூடுல்ஸையும் ப்ரெட்டையும் சேர்த்து ஒரு ஃபுட்டாக நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன்ஸில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.